ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். அப்போது நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற இந்த ஒரு வீடியோ நீங்கள் கொஞ்ச நேரம் ஒரு 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 மினிட் நீங்கள் இதை பார்த்துட்டே இருங்க. உங்கள் மனசுக்கு என்ன தோணுது அதை சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மீனவர் பிடிச்சு கரைக்கு போட்டுட்டு வீடியோ எடுத்து போட்டிருந்தது. அப்போ இது இந்த மீனோட கடைசி நொடிகள் அப்படின்னு சொல்லி தான் இதை வீடியோட கேப்ஷன் போட்டிருந்தது. அப்போது இதே ஒரு மனிதன் இந்த ஒரு சூழ்நிலையில் சாக போகிற அந்த கடைசி ஸ்டேஜில் இருக்கும்போது யாராச்சும் இதே மாதிரி வீடியோ எடுத்து இவங்களோட கடைசி நொடிகள் அப்படின்னு சொல்லி கேப்ஷன் போட்டு வீடியோ போடுமா? போடாதில்ல. அப்போது இதுக்கெல்லாம் பேச முடியாது. இந்த அஞ்சறிவு உயிர்களுக்கெல்லாம் பேச முடியாது. மனிதருக்கு பேச முடியும், சிந்திக்க முடியும், செயல்பட முடியும், எல்லாம் அவங்களால எல்லாம் பண்ண முடியும். தயவுசெய்து நீங்கள் சைவம் சைவமாக இருக்கிறதோ அசைவமாக இருக்கிறதோ அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். ஆனால் இதெல்லாம் நீங்கள் உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்காக சாப்பிட்றதா இல்லைன்னா உங்களுக்கு டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றதா? நீங்களே கேள்வி கேளுங்க. இந்த ஒரு வீடியோவில் இந்த உயிர் அந்த உடம்பில் நின்று அந்த உயிர் போகிற அந்த கடைசி தருணம் அது எப்பேற்பட்ட வலியாக இருக்கும். அந்த நம்ம நினைக்கும் இந்த உயிருக்கு சிந்திக்கக்கூடிய கழிவு இல்லை அப்படின்னு. அதுக்குன்னு ஒரு சிந்தாசேஷி இருக்கும். அது யோசிக்கும், யாராச்சும் என்னை கொண்டு தண்ணிக்குள்ளே போட்டு விடுமா, எனக்கு உயிர் பிழைக்குமா அப்படின்னு சொல்லி அந்த கடைசி நிமிஷத்தில் கூட அது இயங்கி தான் சாகிறது. அப்புறம் அந்த உயிர் விட்ட பிறகு அந்த உடல் எடுத்து அந்த நம்ம குழம்பு வச்சு ஃப்ரை பண்ணி சாப்பிடும். அப்போ அதை கடைசி நேரத்தில் அதை யோசிக்கிற அந்த யோசனை இந்த பிரபஞ்சத்துக்கிட்டே போய் சேரும் நண்பர்களே. அதெல்லாம் யாராச்சும் யோசிக்கிறீங்களா? இப்போ நம்ம ஐந்தறிவு இருக்கின்ற உயிரினங்களை நம்ம மனிதர்கள் மீனாகட்டும், கோழியாகட்டும், ஆடாகட்டும், மாடாகட்டும், என்ன ஒரு உயிரினங்களும் ஆகட்டும், அதுங்களையெல்லாம் கொன்று சாப்பிடும்போது அந்த கடைசி நேரத்தில் அந்த கழுத்தை அறக்குன அந்த டைமில் எந்த மாதிரி ஒரு அந்த உயிர் துடிச்சு அது செத்து போயிருக்கும். அப்போ எல்லாம் அதோடைய அந்த வைப்ரேஷன் எங்கே போய் சேரும்? அந்த 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 ஒரு இதனால தான் அந்த ஒரு பாவம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது. இல்லாமல் நீங்கள் இது விரும்பி சாப்பிட்றதுனால இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறவங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. அது நீங்கள் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணும்போது இப்போ வேண்டாம், எதுவுமே வேண்டாம். நீங்கள் யோசித்து பாருங்கள். இப்போ இந்த கலியுகத்தில் என்னெல்லாம் நடக்குதுன்னு நமக்கு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தான் நிறைய கொடூரமான விஷயங்கள் எல்லாம் தான் இந்த கலியுகத்தில் நடந்துகிட்ருக்குது. சப்போஸ் ஒரு 7 அறிவு இல்லைன்னா 8 அறிவுள்ள ஒரு உயிர் அல்ல ஒரு ஜீவன் இந்த பூலோகத்து வரும்போது அவங்கள இந்த மனுஷங்களை பார்த்து 6 அறிவு இருக்கின்ற மனுஷங்களை பார்த்து இவங்கள பொரித்து சாப்பிட்டா இல்லைன்னா இவங்களோட தலை சூப்பு வச்சு சாப்பிட்டா, கை கால் எல்லாம் ஒடிச்சு சாப்பிட்டு அது சூப்பு வச்சு சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு நல்லது. அது இல்லைன்னா அந்த நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மனிதர்களை எல்லாம் பிடிச்சி இதே மாதிரி சாப்பிடும்போது நமக்கு 6 அறிவு இருக்குது. அப்போ பிடிக்க வரும்போது நம்ம எங்கே போய் ஓடி ஒழிக்கும்? இந்த 5 அறிவுகளுக்கு ஜீவனங்களுக்கு அதுவும் முயற்சி பண்ணும், தப்பிச்சு போகிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணும். ஆனாலும் இந்த 6 அறிவுக்கு தான் மனுஷங்களும் இதனையெல்லாம் எப்படியெல்லாம் ஐடியா பண்ணி பிடிச்சி சாப்பிட முடியுமோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணி சாப்பிடும். நிறைய பேர் வேறு என்ன ரீசன் சொல்கிறதுனா, எங்களுக்கு டாக்டர் சொல்லியிருக்குது ப்ரோட்டீன்ஸ் கம்மியாக இருக்குது, எனக்கு அந்த வைட்டமின்ஸ் கம்மியாக இருக்குது, இந்த வைட்டமின்ஸ் கம்மியாக இருக்குது, அது இந்த இறைச்சி சாப்பிடும்போது கிடைக்கும், இந்த மீன் சாப்பிடும்போது கிடைக்கும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ இந்த எனக்கு இந்த இந்த ஃபுட்டு சம்மந்தப்பட்ட இந்த ரீல்ஸ் இந்த மாதிரி எல்லாம் சோஷியல் மீடியாலெல்லாம் பார்க்கும்போது யார் ஒருத்தரும் அது அவங்களோட ஆரோக்கியத்துக்காக சாப்பிட்ற மாதிரி தெரியல. அப்படி ரியாக்ஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்து தான் சாப்பிடும்.
அது எதுக்கு? அப்புறம் வீட்டில் ஒரு விருந்தாளிகள் இந்த விருந்தாளிகளா வீட்டுக்கு வருந்தவங்களெல்லாம் இந்த ஹெல்த் ப்ராப்ளம் எடுத்துகிட்டு தான் வருவான். அப்போ அவங்கள்ட்ட நீங்க சமைச்சு கொடுத்து அது உங்களுக்கு கொடுத்தா தான் அவங்களோட ஹெல்த் ப்ராப்ளம் சரியாயிடுமா? அது அந்த ஹெல்த் ப்ராப்ளம் இது பண்ணதுக்காக தான் நீங்க இந்த சமைச்சு கொடுக்குறதா? இல்லையே! கொண்டாடணும். அவங்களும் வரும்போது அவங்களுக்கு அது நாவுக்கு ருசியா அத செஞ்சு கொடுக்கும்போது, சமைச்சு கொடுக்கும்போது, அது சாப்பிட்டு அவங்களும் மகிழ்ச்சியா இருக்கும். அதுக்காக தான் நீங்க இந்த பாவ உயிரினங்களை எல்லாம் கொன்னு கொடுத்து விருந்து வைக்கிறது. எந்த கடவுளும் கோவில் கிடா வெட்டணும் அப்படின்னு சொல்லியதே கிடையாது. ஒரு ஒரு உயிர் பலி கொடுத்து தான் எனக்கு சாமி கும்பிடணும்னு எந்த ஒரு கடவுளும் சொல்லியது கிடையாது. இப்படியெல்லாம் நிறைய இருக்குது நண்பர்களே. சரி இவ்வளோ பேசியது என்னன்னா, இந்த ஒரு வீடியோ பார்க்கும்போது எனக்கு சரி இவ்வளோ கொஞ்சம் பேசணும் அப்படின்னு தான் நினச்சி நான் பேசினேன். சைவம் சாப்பிட்றது, அசைவம் சாப்பிட்றது எல்லாம் உங்கள்ட விருப்பம். ஆனாலும் நீங்கள் ஒரு அன்புக்கு அடிப்படையில் கடவுளை நீங்கள் கடவுள் பக்தராக அப்படி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு அன்புக்கு மரியாதை கொடுத்து தான் ஆகணும். அன்பு இல்லாமல் கடவுளை அணுக முடியாது. அன்பு இருக்கிற இடத்துல தான் கடவுள் இருக்கும். அப்படி பார்க்கும்போது எல்லா உயிர்களிலும் கடவுள் அம்சம் இருக்குது. அப்போ அந்த ஒரு பாவ செயல் நம்ம செஞ்சு நம்மள உடல் ஆரோக்கியம் ஏற்ற வேண்டாம். இல்லைன்னா நமக்கு உடல் எடை அதிகரிக்க வேண்டாம். இப்படின்னெல்லாம் நான் சொல்கிறேன். நிறைய பேர் இதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்குது. எனக்கு தெரிஞ்சதை நானும் சொல்லிட்டேன். அப்போ நண்பர்களே வணக்கம். வாழ்க வளமுடன். நன்றி. ஓகே.